செங்கோட்டையன் பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. அப்ப என்ன விருந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கணும்னு பாஜக சொன்னாங்க, அதனாலதான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. மறுபுறம் நீங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, இது உங்களுக்குள்ள இருக்கிறதுலயே ஒரு முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியுது. முரண்பாடுலாம் ஒண்ணும் இல்ல. அவரு ஏடிஎம்கேல இருந்தப்பே அவரு டெல்லியை சேர்ந்தவர்களை சந்தித்து வந்திருக்காரு. அந்த சமயத்துல நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தேன். நான் செப்டம்பர் 1 ஜனநாயக கூட்டணியிலேருந்து திரும்பிய பிறகுதான், அதுலேருந்து வெளியேறிய பிறகுதான் அவர் போய் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார், உங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு இதுக்கு ஒன்றும் முரண்பாடுலாம் இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் செயல்படணுங்கிறது தான். அதுதான் அவரது விருப்பம். ரொம்ப விரக்தியின் உச்சத்துல இருக்காங்க தம்பிலாம். விரக்தியின் உச்சத்துல போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டு அவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல்தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். புரட்சி தலைவர் ஆரம்பித்து அவர் உயிரோடு இருந்த அந்த 15 ஆண்டுகளில் 72 கட்சி ஆரம்பித்தவர். 77 தொடர்ந்து 3 முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அவரது மறைவுக்கு பிறகு இளையதேவ அம்மா அவர்கள் 91 தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இந்த 53 ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த 4 ஆண்டுகளை சேர்த்து 31 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். எனக்கு தெரிந்த வரை அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்துருக்கிறோம். இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில் அந்த தலைவர் படம், அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்லேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலவீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை. அதை சொன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க. அன்றைக்கு கூட நான் சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை. கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை, அதை தொடர்ந்து தற்கொலை, தொடர் கொலைகள்லாம் நடந்ததற்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் தகவல் வந்தது. அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. சில பேர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க இவர் அரசு ரெக்கார்டை இவர் அரசு ரெக்கார்டெலாம் கிடையாது. கட்சி, நான் அன்னைக்கே சொன்னேன், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு? கட்சி நிர்வாகிகள். அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்புலேருந்து வரப்போ அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள். அது அந்த பச்சை கவரில் இருக்குன்னு சொன்னேன். உடனே இவர்கள் அது அரசு ரெக்கார்டு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா, அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா, எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க. என்னமோ சட்டத்திற்கு புறம்பான இருக்கிறாங்க. அரசாங்கத்திலேருந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு ரெக்கார்டு அதோட காப்பி அரசாங்கத்தில் இருக்கும்.
அது எந்த துறையாக இருந்தாலும். அந்த மாதிரி அரசு கோப்பையோ, அதாவது ஃபைலை ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பார்த்தோம், நாங்கள் அதுக்கிட்டெல்லாம் போய் எதையும் கிளிக்கல. அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களை பற்றி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள். அது பச்சை கவரில் வரும். அந்த பச்சை கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன். அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்போக்கப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது. இப்போ காவல்துறையிலேருந்தே இருக்கட்டும், அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும். அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்கே இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது, அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரியல. அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க. அது கிடையாது. அது ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்கே இருந்திருக்கும், இருக்கும். நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க, தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே அதை எப்படி பார்க்க முடியும், கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அது அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்குது. எங்கேருந்து அது ஆர்ஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கும். சும்மா மிரட்டி பார்க்குறது, கேஸு தான் போடுங்களேன், நாங்கள் என்னன்னு பார்க்குறோம். எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம். அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார். அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் கூட்டியவர் போல் இருக்கார். அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும். தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன். நீங்க தானே சார் என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அதில் பழனிசாமி ஒன்று சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நீங்க நானா வந்து ஏதோ மேடையில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி நீங்கள் கேட்குறதே தவறுங்கிற. நீங்கள் உங்கள் பத்திரிகை துறையே ஊடகத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பழனிசாமியை கொடநாடு வழக்கில் அவர் A1 அவர் அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்கிறாருன்னு கேட்டீங்க. அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் A1 சொல்லல, B1 சொல்லல. இதில் கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்கே உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்த்தி அது தொடர்ந்து தொடர் கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னு தேடி இருப்பாங்க. அந்த ஃபைலில் அங்கே இல்லை, அந்த முட்டாள்களுக்கு தெரில, அதெல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு. இல்லை இதில் நானாக எனக்கு கொடநாடை பற்றி நீ பேசலை. நீங்களாம் ஒன்று கேட்குறீங்க, நான் பதில் சொன்னால் உடனே தினகரன் அதை கிளப்புறாரு. திரும்பி நான் 4 நாள் கழிச்சு அதே இடத்துல உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்டால் இது எப்படி நியாயமாக இருக்கு? செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினேன், முன்மொழிந்தேன்னு ஏதோ சொல்றாரு அவரு. அது அங்கே நடந்தப்ப எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினோம். அப்போ அவர் முன்மொழிந்திருக்கலாம், எனக்கு அது சரியான ஞாபகம் இல்லை. முன்மொழிந்தேன்னு சொல்ற மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அது அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல, அப்போ எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிசாமி வேணான்னு சொன்னார், எங்கள்கிட்ட என்ன அறிவிக்காதீங்க, என்னை சொல்லிட்டு வாங்காதீங்கன்னு. பட் நாங்கள் அதை ஒத்துக்கல. இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. மேபி அந்த கூட்டத்தில் ஏதோ முன்மொழிதல் இருந்திருக்கலாம். அதுதானே, அதை என்ன நான் கவனிக்கல. எனக்கு தெரியும், நாங்கள் இருந்தால் கூட நான் கவனிக்காமல் இருந்தேன். முகவர்கள்னா யார்? பூத் ஏஜென்ட்ஸா அவங்க? இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது? எல்லா கட்சியிலையும் முகவர்கள் வாக்கு. ஆமாம் புரியுது, அதான் பூத் ஏஜென்ட்னு சொன்னேன். வந்து இப்போ என் வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர், யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க, திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ இந்த கட்சி சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டோ வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து அதில் என்ன தவறாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன முறைகேடு பண்ணிடுவாங்களா அந்த அதிகாரியோட சேர்ந்து? எனக்கு தெரியல, எனக்கு புரியல, உண்மையாக தெரியல. சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா அவங்க மறைவு பிறகு பாஜக தான் அதிமுகவை முழுவதுமா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது, கபடி பண்ண பார்க்குது, அழிக்க பார்க்குதுன்னு பல தரப்புல இருந்தும் வந்துட்டே இருந்தது.
இந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக சொல்லிதான் நான் தர்ம யுத்தம் தொடங்கினேன்றாரு. இப்ப செங்கோட்டையனும் அதையேதான் சொல்றாரு. இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்புனதும் பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது. இது போன்று தொடர்ந்து பாஜக பின்னிருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதா? இது நிறைய டிபேட்டு, விமர்சனங்கள், அரசியல் நோக்கர்கள், வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் சுயநலத்தால தான், வேற யாரோ வந்து உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தாங்க இப்போ அதில் வந்து சாத்தியமாகும். அம்மா இருந்த வரை நடக்கல. எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கே ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சிலர் சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த போன பாராளுமன்ற தேர்தலப்போ நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன். அதற்கு முன்பு 21 தேர்தலப்போ திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணையணும் சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் சொன்னதன் பேரில் எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன். ஏன்னா என்னை சந்திக்கவே அவர் அச்சப்படுவார், ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால. அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்கிற சில காரணத்தினால அதை இங்கே டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான். அதனால நான் அதை வந்து சரின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போயும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 24 பாராளுமன்ற தேர்தலில் அப்பையும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிசாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில் வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது யாரும் என்கிட்ட சொல்லலை. பட் பழனிசாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து. 24 மாத்திரம் இல்லை, 26 கிடையாது, 29 கிடையாது, 31 கிடையாதுன்னு ஏதோ வடுக்கிட்டு போனார். ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும். என்ன கூட அவங்க வந்து நீங்கள்லாம் எல்லாம் ஒன்றா ஒரே பழனிசாமியை ஏற்றுட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. என்னது சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாரு, இல்லை டெல்லிக்கு பயப்படுறாரு, ஏதோ பேசுகிறாங்க. எதை வேணாலும் பேசட்டும். அதாவது வெறும் வாய்க்கு மெல்லுவாங்க. இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்கே யாராவது இவங்க பேசுகிறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள். இப்போ யாரும் என்கிட்ட பேசலை நான் வெளில வந்ததுக்கப்புறம். அதான் உண்மை. சும்மா காற்றில் நிறைய செய்திகள்லாம் இருக்குது, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. வந்து எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள், அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கி. முதலா இதற்கான முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினதுதான் அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. நீங்க சொல்லக்கூடிய அந்த சுயநலம் சுயலாபம் அதுல அதாங்க திரு பன்னீர்செல்வம் தான் அதை தான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு எனக்கு கூட ஒன்றும் வேணாம், நான் வந்து ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதன் நாள் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அதிலே திரும்ப நிற்கிறத விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராதது தான் இன்றைக்கி காரணமே தவிர அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தால் அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். அவர் வந்து தர்ம யுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்றா வேணும்னு சொல்லி கேட்குறேன். இன்றைக்கு பாஜக உங்களிடமோ அல்லது ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் அழைத்து ஒண்ணு சேரணும் சொல்லக்கூடிய அந்த பாஜக எடப்பாடி தான் இப்பொழுது பொதுச் செயலாளரா இருக்காரு. அவரை அழைத்து சொல்றாங்களா இல்ல சொல்றத அவங்க கேட்கலையா? இல்ல என்கிட்ட யாரும் இப்ப சொல்லல. நான் சொல்றேன்ல 21 தேர்தலுக்கு முன்பு தான் சொன்னாங்க. அது திமுக எதுக்குறது. இப்பெல்லாம் நான் கூட்டணியில் இருந்தப்பல யாரும் எதுவும் சொல்லலை. நான் சொல்றேன் ஒரு வருஷமா நான் அந்த கூட்டணியில் இருந்தப்ப யாரும் என்னிடம் பேசல. நண்பர் அண்ணாமலை தான் என்டிஏ விட்டு நீங்க வெளியேறியதை மறுபரிசீலனை செல்லுன்னு என்கிட்ட வீட்டிலே வந்து கேட்டார். பல முறை தொலைபேசியில் பேசுகிறப்ப சொன்னார். வேற யாரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் யாரும் அதை பற்றி என்கிட்ட பேசல.
செங்கோட்டையனும் சொல்றாரு. செங்கோட்டையனிடம் ஒருவேளை சொல்லக்கூடிய ஒரு பாஜக ஒருவேளை செங்கோட்டையன் பார்த்திருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா என்கிட்ட யாரும் சொல்லல. அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பாஜக பொதுச் செயலாளர் எடப்பாடி கிட்ட அதை சொல்லியிருக்கலாமே. அது நீங்க பாஜகவை சேர்ந்தவர்கள்ட்ட தான் கேட்கல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். நான் என்கிட்ட கேட்கறதா அப்படி போய் சொல்லுவேன். ஒருங்கிணைப்பு பணியில பாஜக தெரியல சார், என்கிட்ட யாரும் எதுவும் பேசல சார். நான் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல. ஓரிரு முறை அண்ணாமலை அவர்கள் தொலைபேசியில நண்பராக பேசுறப்ப அது மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லுவாரு. இப்போ நான் வெகு தூரம் சென்று விட்டதுனால அவரும் அதை பத்தி பேசுறதில்ல. அவர்கிட்டையும் நான் பேசி 10-15 நாள் ஆகும். மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்கான யோசனைகள் ஏதாவது இருக்குதா? அது மாதிரி எண்ணமே இல்லை. ஏன்னா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில் நான் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த 18 எம்எல்ஏ இவங்களெல்லாம் நான் அனாதையாக்கி விட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அவர்கள் தான் அவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் காப்பாற்றி கொடுத்தவர் தான் அண்ணன் ரங்கசாமி, தம்பி பார்த்திபன். இவர்கள் என்னோட இன்றைக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக, தேர்தல் பிரிவு செயலாளராக, மாவட்ட செயலாளர்களாக, மண்டல பொறுப்பாளர்களாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அவர்கள் தான் தொண்டர்கள் தான் என்னை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் விருப்பத்தின்படி தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் முதன்மை தொண்டராக என்னை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நீங்க 3 பேருமே சந்திச்சு பேசிட்டீங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கு? சசிகலா அவர்களை எப்ப சந்திக்க போறீங்க? அது மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஒரே தெரியா மகாபாரதம் மாதிரி எபிசோடு மாதிரி போயிட்டே இருக்கேதா. அன்னைக்கு நானும் செங்கோட்டையனு தொலைபேசியில் பேசிக்குவோம். திரு பன்னீர்செல்வம் அவர்களோட அன்னைக்கு அங்கே சந்தித்தது தான். அதுக்கப்புறம் நான் பேசவும் இல்லை. எங்கள் பணியை பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் கட்சி பணியை, எங்களுக்கு அந்த கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் நமக்கு நாம் போட்டியிடலாம், அங்கே எங்கெங்கே வேட்பாளர்கள் தொகுதிகளை கட்டமைப்பை சரியாக வச்சுருக்காங்க, எங்கெங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அதை பற்றிலாம் பேசல. இதை வரட்டுமே. அமமுகவை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் எங்களது நம்பிக்கை. அந்த அளவு அமமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். பல மாவட்டங்களில் நாட் இன் சம் பாக்கெட்ஸ், பல மாவட்டங்களில் நாங்கள் டிசைடிங் ஃபேக்டராக இருப்போங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர். செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தெல்லாம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைக்க போறாரு. செங்கோட்டையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய நிலைப்பாடு ரொம்ப கவலைப்படாதீங்க. செங்கோட்டையன் 72 எனக்கே அப்போ 15 வயசு தான் இருந்திருக்கும். அவர் எம்எல்ஏ இருந்தப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூலில் தான் படித்தேன். 77 63 14 வயசு தான் எனக்கு. ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். 77லேருந்து 53 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். அவருக்கு யாரும் புத்திமதி சொல்லவோ அல்ல அவரை யாரையும் பின்னணியிலேருந்து இயக்கவோ தேவையில்லை. அவரே சுயமாக சிறப்பாக இயங்கக்கூடியவர், அரசியல் ரீதியாக நல்லா தெளிவாக இருக்கக்கூடியவர். இறைவன் அருளால் உடல் நலமும் நன்றாக, இன்னும் அந்த சிட்டுக்குருவி மாதிரி தான் அவர் இருக்கார். நாங்கள் அப்போல்லாம் அவர் எங்களுக்கெல்லாம் டூர்லலாம் முதல் நாள் அம்மா டூர் நாளைக்கு இன்றைக்கி முதல் நாள் நைட்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவார். எங்கள் அம்மா டூர் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு காலம்புறம் ஃப்ரெஷ்ஷாக 9 மணிக்கு வந்துடுவார். அவர் பேர் நாங்கள் சிட்டுக்குருவி பறந்து போயிட்டுருப்பார். அதே மாதிரி தான் இப்போ இருக்கார். அதே சுறுசுறுப்பாக இருக்கார். அன்றைக்கி தேவர் நினைவிடத்தில் கூட நான் கூட்டத்தை சிக்கிக்கிட்டே எனக்கு முன்னாடி போயிட்டார் உள்ளார். எங்களுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அங்கே எடப்பாடி திமுக சார்பாக அலுவலகங்கள் திறக்கலாம், அதெல்லாம் நடக்கலாம்ப்பா. அவருடைய இம்பேக்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அவங்களுக்கு தேர்தலில் தெரிஞ்சுக்கணும். வைகோ 2 தினங்களுக்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டை OPS 2011 அப்ப அதிமுக கூட்டணிக்கு 12 தொகுதிகள் சேர்த்தோம். OPS தான் பொய் சொல்லி கூட்டணியில இருந்து எங்களை சேர்த்துக்கல, ஜெயலலிதா அவர்களிடம் பொய் சொல்லிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப என்ன நடந்தது? 2009 பாராளுமன்ற தேர்தல் வரை தான் நான் ஆக்டிவாக இருந்தேன். 11 தேர்தல் அப்போ நான் ஆக்டிவாக இல்லை. அதனால தெரியாத ஒன்றை நானா இட்டு கட்டி பதில் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் நெருங்கும் சமயத்துல இந்த கொடநாடு பத்தி இல்லைம்மா, நீங்கள் போன இன்டர்வியூக்கு வரல. இல்லை அதுதான் கேட்குறேன். இதே மாதிரி அன்றைக்கு நான் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது உங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான்
டிடிவி தினகரனிடம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை A1ஆக சொன்னதை பற்றி என்கிட்ட கேட்டப்ப நான் அங்கே கொடநாட்டில் நடந்ததை விளையாட்டாக சொன்னேன். எதுவும் இங்கே தேடி போயிருந்தா அதெல்லாம் அங்கே இல்லை, எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் பேசலை. நீங்கள் நல்லா அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா என்னை கேட்டுட்டு நீங்களே திருப்பி என் மேலே குற்றச்சாட்டு இதே இடத்துல நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல உட்காந்து யாரோ ஒரு நண்பர் கேட்டார். அதனால் நான் ஆரம்பிக்கலை. கொடநாடை பற்றி நான் பேசியதில்லை. கொடநாடுன்னா ஏன் பழனிசாமி பயப்படுறாருன்னு நான் கேட்டிருக்கேன். முதலமைச்சர் அது மாதிரி சட்டமன்றத்தில் கூட இந்த கொடநாடு கொலையாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு பல முறை சொல்லி இன்னும் அந்த கொடையாளிகளை பிடிக்கலன்னு நான் அவரையும் தான் கேள்வி கேட்குறேனே தவிர நான் கொடநாடு கொலை வழக்கை பற்றி நான் பேசலை. நீங்கள் அன்றைக்கு இன்டர்வியூவே கேளுங்க ஊடக நண்பர்களுக்கு. நான் ஆரம்பிக்கல. என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பேசுவேன். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது ஊர்ல தாஜ்மஹால் ஐபிஎல் டவர்லாம் வந்து போடுவாங்க, கண்காட்சி இருக்கும், அது வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வருவாங்க, எல்லாம் அட்டையில தான் இருக்கு, சும்மா தட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேக்கா ஒரு சின்ன கட்சி தான், இன்னும் தேர்தலை சந்திக்கல. திமுக அதை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. ஆனால் அவங்க தாத்தா மாதிரி அவர் நல்லா நகைச்சுவையாக பேசுகிறார். பல இதில் பார்த்துருக்கேன். மற்றபடி அவருடைய கருத்தெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு பயமும் இருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு கட்சி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாவேக்காவை பற்றி பேசியிருந்தால் அதுக்கு ஏதோ அவர்களுக்கு தாவேக்கா எங்கே உறுத்தி கொண்டு இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். திரு செங்கோட்டையன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் மீண்டும் அதிமுக நினைக்கிறதுக்கு அதிமுக இப்போ ஆக்டிவ் ஆகக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் என்னிடம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் பேசியிருக்காங்க. மேடம் இங்கே பாருங்கள், இப்போ அந்த கேள்விகளை இவங்க தான் திருப்பி கேட்குறாங்க. இது நானும் சொல்லிட்டேன், மகாபாரதம் மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. இது கன்னித்தீவு மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு அதிமுக விட்டு நான் வெளியில் வந்து 8 ஆண்டுகள் ஆயிட்டு. அதை பற்றி நினைப்பே எனக்கு கிடையாது. ஏன்னா அதிமுகவே இப்போ இல்லைன்னு நான் பல முறை சொல்கிறேன். அது இருக்கிறது இடிஎம்கே, எமதிமுக, எடப்பாடிங்கிற எம்என்திமுக தான் அங்கே இருக்குது. அதனால் அங்கே அண்ணன் பன்னீர்செல்வமோ அண்ணன் கேஎஸோ இல்லை வேறு யாரோ அங்கே சேர்றதை பற்றி எனக்கு அதை பற்றி எனக்கு கவனமும் இல்லை. அதை பற்றி அந்த செய்தியும் தெரியாது. சேர்ப்பதை பற்றி யாரும் மறுத்திக்கிறாங்கிற செய்தியும் எனக்கு தெரியாது. நான் கூட எஸ்ஐஆரையே ஆளுங்கட்சி அந்த கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஃபார்ம்லாம் எனக்கு வந்திருக்கு. அதை வந்து 2005 டீட்டெயில் அதெல்லாம் கேட்குறது. 2005 நான் இங்கே சென்னையில் இருந்தேன். எத்தனையோ பேர் அரசு ஊழியராக இருக்கலாம், இல்லை வெளியூருக்கு வேலையாக போயிருக்கலாம். 2005 ஓட்டர் லிஸ்டெல்லாம் தேடி எடுத்து அதையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் உள்ளவர்கள், தினக்கூலிகளாக உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே அது வந்து பெரிய கடினமாக தான் இருக்கும். அதனால் மத்திய அரசு அதை எளிதாக்க வேண்டும், இல்லது அதை தள்ளி போட வேண்டும் என்பது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. கடந்த 6 மாதங்களா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அந்த கட்சியில முக்கிய இவங்களா பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் அவர்கள்லாம் குறிப்பிட்டாங்க. வருகின்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களுடைய அந்த கட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஏதாவது இல்லைம்மா, அதெல்லாம் யார போகிறாங்க போக போகிறாங்கன்ட்டு நான் ஏதாவது பதில் சொன்னால் அது ரொம்ப பாதிக்குதுன்னு சில பேருக்கு அங்கே தலையெல்லாம் போட்டு சொரிஞ்சிக்கிட்டு இன்னும் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அன்பார்லிமெண்ட்ரியாலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறது உண்மையை சொல்கிறேன். அவர்களுக்கு அது உண்மையை சொல்கிறப்ப ரொம்ப கசக்குது. இன்னொரு கட்சியை வான்னு ரோட்டில் நின்று கூப்பாடு போட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? தாவேக்காவுக்கு எதிராக வரலன்னதோ இன்றைக்கு சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஒருத்தரும் அன்னைக்கு கூவி என்ன பிரகாசமாக பழனிசாமி பேசுனார். அங்கே 2 கோடியை இவங்க கையில் ஆளுங்க வந்து என்ன சவுண்டு கொடுத்தாரு. அப்பவே தெரியுது டூப்ளிகேட் வேலை இது. அது அவங்க கட்சி. இது வந்து தாவேக்காவை ஏமாற்றி அழைக்கிற வேலை இல்லை. தனது தொண்டர்களையும் தனது நிர்வாகிகளையும் சோர்ந்து போயிருப்பவர்கள் 2024 அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் அவங்க அந்த தேர்தலில் தனியாக நின்று வேட்பாளர்கள் நிற்பதற்கே பயந்து, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டெபாசிட் போய் அன்றைக்கு இரட்டை இலை எவ்வளவு பலவீனப்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போன்ற நிலை வந்துவிடும் என்கிற பயத்தில் தான் அவர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க சின்ன கட்சி புதிய கட்சின்னு. அந்த கட்சியை
அடிப்படையே இல்லை, அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த கட்சியை கூவி கூவி பழனிசாமி அழைத்தார். அவரை சேர்ந்தவர்களும் தம்பி மதுரை தம்பி வந்து அப்படியே விஜய்க்காக நின்று அப்படியே இருக்கும் எப்படியெல்லாம் பேசுனாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், கரூரில் கடுமையான ஒரு கொடுமையான துக்க நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் துக்க வீட்டில் போய் நீங்கள் போய் துக்க நேரத்தில் பேசுகிறீங்களா? எரியிற வீட்டில் எங்கள் ஊர்களெல்லாம் சொல்லுவாங்க, சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி பேசுகிறீங்களே, கூட்டணிக்கு வர்றது பேசுகிறதுக்கெல்லாம் நேரமாக இதுன்னு கேட்டேன். இன்றைக்கி விஜய் வரலன்னு ஒவ்வொருத்தராக வெளில வந்திருக்காங்க. கேபி முனுசாமி ஆரம்பித்தார், அடுத்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் விஜயை திமுகவை விட அதிகமாக பழனிசாமி கம்பெனி தான் தாக்க போகுது பாருங்க. சற்று நேரத்திற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல இபிஎஸ் பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையினுடைய குற்றச்சாட்டுக்கும் பதில் அளிச்சிருக்காரு. நீங்க முன்னால அதிமுக இருந்தீங்கன்றதால இதை கேட்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவை ஒரு குடும்ப கட்சியா பயன்படுத்திட்டு இருக்காரு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் எனக்கு அவங்கள தொடர்பே இல்லைன்ட்டேன். ஆனால் நான் கேள்விப்படுவது, அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் சொல்வது, அவரது மகன் மிதுன் பழனிசாமி, இன்னும் அவருடைய உறவினர்கள் சகல சம்பந்தி, அவருடைய உறவினர்கள் தான் இன்றைக்கு கட்சி சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள். அங்கு உள்ள மூத்த நிர்வாகிகள்லாம் இதனால் மனம் நொந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னது தான் என்னட்டே அதான் சொன்னார். அது உண்மையா இல்லைன்னு ஊடகத்தை தந்த உங்களுக்கு தான், நீங்கள் காற்று போகாத இடத்துல பூந்துருவீங்களா? உங்களுக்கு தெரியுமா அது? சரி மேடம், நான் பேசல, கேட்டதுக்கு பேச சொல்லுங்க. இலவசமாக அட்வைஸ்லாம் கொடுத்தா அது வேஸ்ட்டுங்க. யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. நாங்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு வர்றோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை எங்கள் தொண்டர்களுக்கும் எனக்கும் இருக்கு. முதல்ல சூழல்லாம் அமையட்டு சார். நாங்கள் என்ன எந்த முடிவு எடுக்கல. நீங்கள் இந்த யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். என்னோட நான் சொன்ன பல கட்சி சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். யார் பேசுறாங்க? எங்களை அமமுகவுடைய இந்த தேர்தலுக்கான எங்க நிலைப்பாடு துரோகத்தை வீழ்த்தணும். அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும். அதுதான் எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் விருப்பம். அதை தான் நான் செயல்படுத்தணும். எந்த ஜனநாயக ஆயுதத்தை நான் கையில எடுக்க போகிறேன் என்பதை 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம்மா, எங்கள் துரோகத்தை வீழ்த்துவதுன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துரோகம் செய்து இனி வருங்காலத்தில் யாரும் அரசியலில் பிழைக்க முடியாது கூடாது என்பதற்காக, அதுபோல துரோகத்தை நினைப்பதற்கே பயப்பட வேண்டும் வருங்காலத்தில் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அதை நோக்கித்தான் பயணித்து அவர் துரோகமே செய்யல. அவர் துரோகமே செய்யல. நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். துரோகமே செய்யல. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். 2017 யாரு தவழ்ந்து யார் அவரை முதல்வராக, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்து மறந்துட்டீங்களா? இல்லை அம்னீசியா உங்களுக்கா? இல்லை அவருக்கா? அவர் எதை வேணாலும் பேசுவார். நேற்று வரைக்கும் விஜய் குவி அவிழச்சிட்டு இன்னைக்கு அவர்கள் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதனால நாங்கள் சொல்றது, துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. சரிதானே? அதை புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தி என்று திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அவர் அன்றைக்கு இயக்கம் ஆரம்பித்தார். அதனால் நான் புரட்சி தலைவர்னு என்ன சொல்லிக்கல. அதுபோல சூழ்நிலை 2017 துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக திரு பழனிசாமி அவர்கள் தான் அமைந்தார்கள். அதை வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் குறிக்கோள். உறுதியாக இந்த முறை கூட்டணியில் செல்லும். அடுத்தது கேட்பீங்க எந்த கூட்டணின்னு. அது உங்க விருப்பத்துக்குலாம் நான் போய் சொல்ல முடியாது. ஆமா, யாருக்கு நீங்க நீங்க கேட்டது தாவேக்காவுக்கு நான் ஒன்றும் அட்வைஸ் கொடுக்கறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர்களே அதை சரியா செயல்படுவாங்க.
நாங்கள் சொல்றது பழனிசாமியை வீழ்த்துவதற்கு தான் எங்களுடைய ஒரே இலக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் அந்த திமுகவுடன் இணைந்து அதிமுகவை பழனிசாமி எதிர்ப்பதற்கான திட்டங்கள் இருக்கு. உங்க ஆசைக்கெல்லாம் நான் பதில் சொல்றது எப்படி முடியும் எதிர்பார்க்குறீங்க நீங்க? Thank you.